Audio Jungle. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டெஸ்க். எல்லாருமே நம்மக்கிட்ட வெப்சைட் செய்கிறவங்களும் சரி செய்யாதவங்களும் சரி வெப்சைட் செஞ்சதுக்கு அப்புறம் வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி வந்து ப்ராடக்டை வந்து அப்லோட் பண்ணுறது, எங்களோட ப்ராடக்டை நாங்கள் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்காக தான் வெப்சைட் செஞ்சோம், எப்படி அப்லோட் பண்ணுறதுன்ற ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டும் இருக்கீங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் நாம் எப்படி வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து ப்ராடக்டை அப்லோட் பண்ணுறது, அதாவது வந்து உங்களோட ஓன் பிராண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களா இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸுக்குரிய ப்ராடக்டை வந்து எப்படி வெப்சைட்டில் ஆட் பண்ணுறது அண்ட் எப்படி அதை கஸ்டமருக்கு செல்லிங்க்கு கொண்டு போகிறது அப்படின்றது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்கள் எல்லாருக்குமே வெப்சைட் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்மின் பேனல் லிங்க்கும் அட்மின் பேனலோட க்ரெடென்ஷியலும் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அட்மின் பேனல் லாகின் ஆகிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட அட்மின் பேனல் இருக்க போகுது. ஓகே, இதில் வந்து நீங்கள் எப்படி உங்களோட ப்ராடக்டை எட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டேஷ்போர்டில் வந்து நிறைய இருக்கும். இதில் ஒவ்வொரு வெப்சைட்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வெப்சைட் ஒவ்வொரு ரிலேட்டடான வெப்சைட்டாக இருக்கும். ஒரு சிலது வந்து இ-காமர்ஸாக இருக்கும், ஒரு சிலது இ-காமர்ஸ்லேயே மல்டி வெண்டர் சைடாக இருக்கும். ஸோ உங்களோட வெப்சைட்டில் வந்து மெயினாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். அடிஷ்னலாக ப்ளகிங்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அடிஷ்னலான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா WooCommerce அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஆல் ப்ராடக்ட் போனீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் வந்து நாங்கள் டெவலப் பண்ணும் போதும் சரி, இல்லை உங்களோட டெவலப் பண்ணும் போதும் போட்டுக்கிற டம்மி ப்ராடக்ட்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ டம்மி ப்ராடக்ட்லாம் இங்கே வந்து ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே பல்க் ஆக்ஷனில் வந்து மூவ் டு ட்ரஸ்ட் கொடுத்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த டம்மி ப்ராடக்ட் எல்லாமே டிலீட் ஆயிரும். ஓகேவா? ஜஸ்ட் டிலீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக எம்டி ஆயிரும் அண்ட் உங்களோட வெப்சைட் போனீங்களானும் வெப்சைட்டில் எந்த ப்ராடக்ட்டுமே இருக்காது. இன்னும் எப்படி புது ப்ராடக்ட் எட் பண்ணுறது? ஓகே, மேலே பார்த்தீங்க அப்படின்னா எட் நியூ அப்படின்னு இருக்கும். ஸோ எட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறதுக்குரிய அந்த டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். இங்கே வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்குரிய நேம், அதாவது வந்து நீங்கள் சாரீஸ் அண்ட் விற்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து காஸ்மெட்டிக்ஸாக இருக்கலாம், அந்த ப்ராடக்டோட என்ன நேமோ அந்த நேமை வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு ஏஐ டூல் இருக்கும். உங்களோட டிஸ்கிரிப்ஷனை வந்து ஏஐ வச்சு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களா இருந்தால், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன், அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கூகுள்லேயும் சரி இல்லை நீங்கள் டைப் பண்ணியோ இந்த இடத்துல வந்து லாங் டிஸ்கிரிப்ஷனை வந்து போடலாம். அண்ட் அதோட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ரைஸ். ஸோ இது வந்து ரெகுலர் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்றது வந்து இப்போ $10 அப்படின்னு போட்டுருக்கும். மேபி அதை போட்டு வெட்டி விட்டு ஒரு ஆஃபரோட உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு ஆஃபர் இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் இது வந்து போட்டுட்டு இந்த அமௌண்ட்டே இங்கே போட முடியும், இல்லை அதை விட குறையவும் போட முடியும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுடலாம். அண்ட் வந்து நீங்கள் விர்ச்சுவல் ப்ராடக்ட் கொடுக்குறீங்களா இல்லை வந்து டவுன்லோடபிள் ப்ராடக்ட் கொடுக்குறீங்களா இருந்தால் இங்கே வந்து டிக் பண்ணி விட்ருங்க. இல்லை நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை வந்து போட்டுடலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே இன்வெர்டரி அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து உங்களோட ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அண்ட் வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நிறைய ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு SKU அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். SKU வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் இன்ஸ்டாக் இருக்கா இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இது வந்து நீங்கள் போடலாம். அண்ட் ஒரு சில ப்ராடக்ட் வந்து லிமிட்டட் தான் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஒன்று தான் பை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நீங்கள் லிமிட் வந்து பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்டை வந்து பை பண்ணுறவங்களுக்கு ஒன்று தான் பை பண்ணலாம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஷிப்பிங் மெத்தட் வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்டோட வெயிட், ஹைட் எல்லாமே நீங்கள் வந்து இந்த இடத்துல போடலாம், லென்த் எல்லாமே. அண்ட் இங்கே வந்து ஷிப்பிங் கிளாஸஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஷிப்பிங்க்கு வந்து ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் ப்ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஷிப்பிங் ஃபீ நீங்கள் வந்து இந்த இடத்துல அதையும் பண்ணலாம். ஏன்னா வந்து லிங்க் ப்ராடக்ட் இங்கே வந்து அப்சேல் க்ராஸ்சேலில் வந்து, அதாவது வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போது அதுக்கு கீழே வந்து ஒரு சில ப்ராடக்ட் ஷோ ஆகும்ல, அந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் போடுறீங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஜஸ்ட் டிக்டாக் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இது வந்து எங்களோட டிக்டாக் ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் விற்கிற மாதிரியான ஒரு சைட். ஸோ வந்து அதில் வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணும். ஸோ ஷோ பண்ணுறதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே வந்து க்ராஸ் சேலும் சரி இல்லை அப் சேலும் சரி நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேவா? அடுத்து வந்து அட்ரிபியூட்ஸ். இங்கே வந்து இப்போ நீங்கள் ஒரு சில டைமில் வந்து ப்ராடக்ட் வந்து இப்போது க்ளோத்திங் சைட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக் சைட்டாக இருக்கலாம், அதில் வந்து கலர்ஸ், சைஸஸ், வேரியேஷன் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் கலர், சைஸ், வேரியேஷன் மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து சிம்பிள் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேரியபிள் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வேரியபிள் ப்ராடக்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஓகேவா?
ஸோ எட்ரிபியூட்ஸ் போயிட்டு இங்கே வந்து உங்களோட எட்ரிபியூட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். சைஸ் அண்ட் வந்து இங்கே வந்து கலர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ராடக்ட்டில் கீழே வந்து எட்ரிபியூட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இப்போ நான் வந்து ஜஸ்ட் கலர் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? கலர் அப்படின்னு போட்டுட்டு சேம் அதையே வந்து நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன் அது ஸ்லாங்க்கு. ஸோ எட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் சைஸாக இருந்தாலும் சரி கலராக இருந்தாலும் சரி இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய விஷயம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து போடலாம். போட்டுட்டு கலருக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கான்ஃபிகர் டேர்ம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ கான்ஃபிகர் டேர்ம்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இங்கே வந்து எட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போது இங்கே வந்து கலரில் நான் ரெட் அப்படின்னு எட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி ரெட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ரெட் அப்படின்னு போட்டு எட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் இங்கே வந்து yellow அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ yellow அப்படின்னு போட்டு இங்கேயும் போடணுன்றது இல்லை, பட் வந்து yellow அப்படின்னு போட்டால் நல்லது. ஸோ சர்ச்சிங்கில் வந்து சம் டைம் அதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, அதனால் ஸோ போட்டு add new அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட கலர்ஸ் எல்லாமே போடலாம். அதே மாதிரி எட்ரிபியூட்டில் வந்து சைஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் இங்கே வந்து ஒவ்வொரு சைஸஸையும் நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம். ஓகே, அகெயின் நீங்கள் வந்து ஆல் ப்ராடக்ட் போகிறீங்க. ஆல் ப்ராடக்ட் போனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல ஒரு அதாவது வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கல்ல ஒரு ப்ராடக்ட் ஒன்று. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எகெயின் இங்கே வந்து எடுக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே வந்து அதை சேவ் பண்ணாததுனால எங்களுக்கு வந்து சேவில் இல்லை. ஸோ நாங்கள் வந்து இங்கே add new திருப்ப போயிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து add new போயிட்டேன். add new போனதுக்கப்புறம் சேம் அதே டேஷ்போர்ட் வந்து வருது. நீங்கள் அந்த இடத்துல இருந்து பெக் ஆடிங்க அட்ரிபியூட் எட் பண்ணுறதுக்கு அப்படின்னா இங்கே வந்து சேவ் டிராஃப்ட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல மவுஸில் பார்த்தீங்கன்னா ஸோ சேவ் டிராஃப்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு அதை மாற்றிடலாம். ஸோ மாற்றிட்டு இங்கே வந்து நீங்கள் எகெயின் வேரியபிள் ப்ராடக்ட் போகிறேன் அண்ட் அட்ரிபியூட்ஸ் போகிறேன். ஓகே, இங்கே வந்து இப்போ நான் கலர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? நான் இப்போ ஒரு டிஷர்ட் போடுறேன் இல்லை க்ளோத்திங் போடுறேன் அப்படின்னா கலர் அப்படின்னு கொடுத்தது அப்புறமா இங்கே வந்து எங்களுக்கு காட்டும் என்ன கலர். இப்போ ரெட் அப்படின்னா ரெட். ஓகே, இங்கே வந்து yellow. ஓகேவா? yellow எல்லாத்தையும் காட்டும். ஸோ கொடுத்துட்டு இங்கே நீங்கள் சேவ் எட்ரிபியூட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து லோடிங் ஆகி சேவ் ஆயிரும். எகெயின் நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. ஸோ தென் உங்களுக்கு வந்து இது சேவ் ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் இப்போ வேரியபிள் போகிறீங்க, வேரியேஷன்ஸ் போனீங்க அப்படின்னா ஜென்ரேட் வேரியேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி எட் மெனுவலி அப்படின்னும் இருக்கும். ஓகே, இன்னொன்று எட்ரிபியூட்ஸில் வந்து இப்போ கலர் எட் பண்ணிட்டோம், நீங்கள் சைஸும் எட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து நான் இப்போ சைஸ் எட் பண்ணலை, பட் வந்து நான் அதே மாதிரி வேறு ஒன்று எட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ டைம் அப்படின்றத நான் எட் பண்ணுறேன். ஸோ எட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஆல் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து மந்த் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே சைஸஸ் இந்த கொடுத்துருந்தீங்களா அட்ரிபியூட்டில், ஸோ இங்கே சைஸஸ் எல்லாமே இங்கே எட் ஆயிரும். ஸோ அதை அப்படியே சேவ் பண்ணிடுறேன். ஓகே, தென் சேவ் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ வேரியேஷன்ஸ் போகிறேன். போனதுக்கு அப்புறமா நான் இங்கே வந்து ஜென்ரேட் வேரியேஷன் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா வேரியேஷன்ஸையும் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி விட்டுரும். 10 வேரியேஷன்ஸ் இப்போ இங்கே ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ரெட் கலரில் இப்போ ரெட் கலர் டிஷர்ட்னு வச்சுங்களேன். ரெட் கலர் டிஷர்ட்டில் நான் வந்து மீடியம் சைஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி ரெட் கலர் yellow டிஷர்ட்டில் ஸ்மால் சைஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சைஸஸையும் கலரையும் நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட ப்ராடக்டோட இமேஜ் போடலாம். அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இப்போ டிஷர்ட்னா டிஷர்ட் ரெட் கலர்னா ரெட் கலரோட டிஷர்ட்டை இமேஜ் இங்கே போடலாம். ஏன்னா வந்து SKU இங்கேயும் போடலாம். இங்கே வந்து உங்களோட ரெகுலர் ப்ரைஸ். ஸோ வந்து இது வந்து கட்டாயம் போடணும். ரெகுலர் ப்ரைஸ் இப்போ $12 அப்படின்னா இல்லை $1200 அப்படின்னா இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் ரெகுலராக எல்லா இடத்துலையும் போகிற ப்ரைஸ் எவ்வளோ, நாங்கள் எவ்வளோக்கு விற்க போகிறோம். ஸோ நாங்கள் $100 போடலாம். ஓகேவா? $1100 போடலாம். போட்டோம் அப்படின்னா இது வந்து சேலிங்கில் போகும். இப்போ இது ஸ்டாக்கில் இருக்கா இல்லையா அண்ட் அதோட சைஸ் வெயிட் ஹைட் எல்லாமே இங்கே போடலாம். அண்ட் பேரண்ட் கேட்டகரி பேரண்ட் கேட்டகரி இருந்தால் இங்கே போடலாம். டிஸ்கிரிப்ஷன் அதில் போடலாம். ஸோ போட்டுட்டு அடுத்த வேரியன்ட்னா நீங்கள் yellow டிஷர்ட்னா yellow டிஷர்ட்டோட இமேஜ் இங்கே வந்து SKU நீங்கள் வேணும்னா போடலாம். இல்லைன்னா ரெகுலர் ப்ரைஸ் எவ்வளோக்கு விற்க போகிறீங்க அண்ட் ஸ்டாக் இருக்கா இல்லையா அந்த சைஸஸ் தெரிஞ்சால் சைஸஸை நீங்கள் போடலாம். ஓகேவா? போட்டு நீங்கள் இங்கே சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். ஓகே, இங்கே வந்து சேவ் ஆனதுக்கு அப்புறம் கீழே வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி வரும் அப்படின்றத நான் காட்டுறேன். நான் ஜஸ்ட் அப்படின்றத மட்டும் டைப் பண்ணுறேன். இங்கே வந்து நான் லாங் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் K அப்படின்றத சர்ச் பண்ணுறேன்.
டைப் பண்ணுறேன். எதனால் நான் இது டைப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக ஈஸியாக. ஸோ நவ் நான் வந்து இங்கே பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இங்கே வந்து லிங்க்கும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது எப்படி உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து 1 அப்படின்றது டைட்டில். ஓகேவா? இங்கே வந்து ஷோர்ட் டிஸ்கிரிப்ஷன் எம்னு டைப் பண்ணோம்ல அது இங்கே வந்துடும். அண்ட் உங்களோட கலர் சைஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். அதே மாதிரி நாங்கள் கேன்னு டைப் பண்ணோம்ல அது வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வந்துடும். ஓகேவா? அண்ட் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துருவாங்க. கீழே உங்களோட மற்ற ப்ராடக்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராடக்டை போடுறது. ஓகே, இங்கே இமேஜ் இப்போ அப்லோட் பண்ணணும். ஓகே, அதுலேயே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராடக்டோட கேட்டகரிஸ் அப்லோட் பண்ணலாம். இப்போ டிஷர்ட், ஷர்ட்ஸ் அண்ட் இயரிங்ஸ் எல்லாமே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரிஸை நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ராடக்டோட இமேஜை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ ப்ராடக்டோட இமேஜ் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இங்கே ப்ராடக்ட் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க. இதில் இருக்கிறது வந்து நீங்கள் போடலாம். அதாவது வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லைனா இங்கே அப்லோட் ஃபைல் இருக்கும், செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு உங்களோட இருக்கிற இமேஜை, அதாவது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் செஞ்சு வச்சுருப்பீங்களே அந்த இமேஜை வந்து நான் இப்போ ஜஸ்ட் ஏதோ ஒரு இமேஜை வந்து சர்ச் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஓகே, நான் இந்த இமேஜை போடுறேன் என்னோட. ஸோ இந்த இமேஜை போட்டுட்டு நான் ஜஸ்ட் வந்து இங்கே போட்டதுக்கப்புறமா இங்கே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிரும். லோட் ஆகினதுக்கு அப்புறம் இங்கே வந்து செட் ப்ராடக்ட் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் ப்ராடக்ட்டில் செட் ஆகிரும். இப்போது ஒரு சிலவங்க வந்து நிறைய இமேஜஸ் வேரியேஷன்ஸ் போடுவீங்க. அப்படி போட்டிங்களா இருந்தால் இந்த எட் ப்ராடக்ட் கேலரி அப்படின்றத கொடுத்து நீங்கள் எவ்வளோ இமேஜ் போட போகிறீங்களோ சேம் மெத்தட் அப்லோட் ஃபைல்ஸ் இங்கே வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி அப்லோட் பண்ணிங்கன்னா இருந்தால் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ராடக்டோட கேட்டகரிஸையும் சூஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டுக்கு டெக் கொடுக்குறீங்களா இருந்தால் இப்போ டிஷர்ட்னா டிஷர்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் காஸ்மெட்டிக் செய்கிறீங்களா இருந்தால் அந்த காஸ்மெட்டிக்கோட நேமை கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிடுங்க ஒன்ஸ் மோர். இங்கே எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டிங்களா, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டிங்களா, டைட்டில் கொடுத்துட்டிங்களா, எல்லாமே செக் பண்ணிட்டு இங்கே வந்து பப்ளிஷ்ன்னு இருக்கும். நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணதுனால எனக்கு வந்து இங்கே அப்டேட்டுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பப்ளிஷ்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பப்ளிஷ் ஆகிரும். மேலே லோட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி லோட் ஆகி பப்ளிஷ் ஆகிரும். ஸோ தென் நான் வந்து உங்களுக்கு இங்கே ரீலோட் பண்ணி காட்டுறேன் கஸ்டமர்ஸுக்கு எப்படி ஷோ பண்ண போகுது அப்படிங்கிறது. ஓகே, கஸ்டமர்ஸுக்கு வந்து ப்ராடக்டோட இமேஜ் காட்டுது, அதே மாதிரி டைட்டில் காட்டுது, டிஸ்கிரிப்ஷன் ஷோர்ட் டிஸ்கிரிப்ஷன் காட்டுது, ப்ரைஸ் காட்டுது, இங்கே வந்து சைஸ் என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ கேட்டகரிஸ், இங்கே இது கேட்டகரி அதாவது காட்டுது, இங்கே வந்து உங்களோட லாங் டிஸ்கிரிப்ஷன் காட்டுது. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறது. நான் ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் அப்லோட் பண்ணி காட்டியிருக்கிறேன். நீங்கள் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் இந்த டீட்டெயில், இந்த டேக்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த வேரியேஷன் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும், ஷிப்பிங் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. கட்டாயம் நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். அப்படி இல்லை எங்களோட கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வெப்சைட் எங்கள்கிட்ட செஞ்சுருக்கீங்க, ப்ராடக்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாங்கள் மேபி உங்களுக்கு தேவையான மாதிரி அடுத்த வீடியோவை வந்து மேக் பண்ணி போடுவோம். ஓகே காய்ஸ், இது மாதிரி என்னோட வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். கஸ்டமர்ஸோட டவுட்ஸை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.